ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். தூய ஆவியானவருடன் ஆன தோழமையை பற்றி இன்று பார்ப்போம். நீங்கள் கடவுளை வழிபடும் போது தூய ஆவியார் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தந்தை, மகன், தூய ஆவியை வழிபட நேரம் செலவிடும்போது உங்களுக்கும் தூய ஆவிக்கும் உள்ள உறவு வலுப்படுகிறது. அவர் உங்களது நெருங்கிய நண்பராகி விடுவார். நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்க நேரம் செலவிடும்போது தூய ஆவியார் உங்களை நேசிக்கிறார். வார்த்தை உங்களை வசீகரிக்கிறது. மேலும் நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து அதனால் தூய்மையாக்கப்பட அவர் விரும்புகிறார். நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும்போது அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவருடனான உறவிலே தொடர்ந்து வளரும்போது அவர் உங்களுக்கு ஜெபிப்பதற்கான பாரத்தை தருகிறார். அவர் பிறருக்கான, நாட்டிற்கான தன் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள செய்கிறார். நீங்கள் அமைதியில் அமர்ந்து அவரின் குரலை கவனிக்கும்போது அவர் உங்களை நேசிக்கிறார். நாம் நம் ஆவியிலே அவரோடு இணைகிற போது அவர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம் ஆவியிலே வைக்கிறார். அவரோடு உள்ள உறவை காட்டிலும் மேலான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். திருப்பாடல் 25:14 வசனம். தூய ஆவி ஆனவருடனான தோழமை. தூய ஆவியானவர் உங்களோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்பும் ஒரு ஆள். அந்த உறவு 2 நெருங்கிய நண்பர்களுக்கு இடையே உள்ளதை போன்ற நெருக்கமான உறவு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களது தோழர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13:13 வசனம். இங்கு நாம் பார்க்கிறோம், தூய பவுல் விசுவாசிகள் அனைவரும் தூய ஆவியாருடன் தோழமை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது தூய ஆவியாரே நாம் அனைவரும் தன்னுடன் தோழமை கொள்ள வேண்டும் என்ற தூய பவுலுக்கு வெளிப்படுத்தி உள்ள காரியமாகும். தோழமை என்ற வார்த்தைக்கு நட்புறவோடு செயல்படுதல் என்று பொருள். தூய ஆவியோடு நட்புறவு வைப்பது விலைமதிப்பற்ற ஒரு செயல். இது கடவுளின் மறைவான ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்தும். நாம் தூய ஆவியாருடன் ஆழமான தோழமை கொள்ள வேண்டும். அவரோடு பேசுவதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும். தொடர்வோமா நண்பர்களே?